ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நம்ம பண்ண சேனல் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பண்ண சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு மல்லிக்கு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு, கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நம்ம மல்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி இது விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்ன உடனே வந்து ஃபோன் வந்து கட் ஆகிடுது. என்னடா இது வந்து திடீர்னு வந்து ஃபோன் வந்து கட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும் வந்து ஷாக்கிங்காக இருக்குது. அது எதனால் வந்து ஃபோன் வந்து கட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியோட ஃபோனில் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃபோன் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது வந்து எல்லாமே வந்து மல்லிக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து நடக்கிற மாதிரியே வந்து இருக்கே. மல்லி வந்து முதல்லே வந்து ஃபோன் பண்ணி இப்படி தாங்க வந்து நாங்கள் வந்து லெசி குடிக்க வந்தோம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது. ஆனால் அதை வந்து சொல்லாமல் சைலண்ட்டாக வந்து இருந்தாங்களே, எதுக்காக இப்படி வந்து கடவுள் வந்து இப்படி வந்து சுற்றி வந்து மல்லியை வந்து அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. சரி, ஓகே, இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமான ஒரு கேடி வேலை வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கே வந்து இவ வந்து விபூதி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதிர்பார்க்கும்போது வந்து எப்படி வந்து நம்ப முடியும்? கண்டிப்பாக வந்து இவங்க வந்து அப்படியே வந்து நோண்டுவாங்க. எப்படியுமே வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு எப்படியாச்சும் வந்து இந்த மல்லியை வந்து விரட்டி அடிக்கணும். அதே மாதிரி எதுக்கு வந்து நடிக்கிறா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் ராஜமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் சின்னது ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வந்து பிளான் வந்து பண்ணுவாங்க. மல்லியை எப்படியுமே வந்து விரட்டி அடிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுவாங்க. இவங்க வந்து காரில் வந்து அங்கே தேடிக்கிட்டு இங்கே தேடிக்கிட்டு இந்த நிஷாவும் கதிரேசனுக்கும் தெரிஞ்சிருச்சு ரேணுகா வந்து எங்கே இருக்கா, இந்த சுடர் வந்து எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஃபோன் பண்ணியாச்சும் வந்து சொல்லியிருக்கலாம். இப்படி தான்மா நாங்கள் வந்து இங்கே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். வீட்டில் தான் வந்து இருக்கலாம், வந்து வாம்மா ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களாச்சும் வந்து ஃபோன் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்களுமே வந்து ஃபோன் பண்ணாமல் நேராக வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து போகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த மல்லிக்கூட வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அனுப்புனது வந்து ரொம்பவே வந்து தப்பு. ஸோ அது வந்து எனக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது. ஸோ அதனால தான் நீங்கள் வந்து மல்லியை வந்து ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்கீங்க கதிரேசன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசனுடைய மைண்டை வந்து கண்டிப்பாக வந்து கழுவுவாங்க. ஸோ அதை வந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு தானே வந்து எல்லாரும் வந்து யோசிக்கிறீங்க. என்ன வேணாலும் ஆகலாம். கண்டிப்பாக வந்து மல்லிக்கு வந்து அகேன்ஸ்டாக வந்து என்னன்னாலும் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரெடியாக இருப்பாங்க. இந்த கதிரேசனை வந்து கண்டிப்பாக வந்து பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டு இருந்தார். மல்லியும் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் ரேணுகா விஷயத்தில் வந்து ஏதாச்சும் ஒன்றுன்னா வந்து பயங்கரமான ஒரு டென்ஷனுக்கு வந்து ஆளாகிடுவார். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்ஷனுக்கு வந்து ஆளாகிட்டு இருக்காரு. அப்படி என்ன தான் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, மல்லியை வந்து பயங்கரமான ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாரு. மல்லி, நான் வந்து ஒழுங்காக வந்து என் பொண்ணை வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து விட்டுட்டு இருந்தேன். ஆனால் நீ வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்க, என் பொண்ணை வந்து அப்படி வந்து அலக்கழிக்கிறது, இப்படி வந்து அலக்கழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலக்கழிச்சிக்கிட்டு இருக்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு நாங்கள் வந்து சைலண்ட்டாக இருப்புன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா? கண்டிப்பாக வந்து நான் வந்து சைலண்ட்டாக இருக்க மாட்டேன். உன்னை வந்து என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. மாப்பிள்ளை கிட்ட சொல்லி உன்னை வந்து எப்படியெல்லாம் வந்து இது பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணுறேன் பாரு. அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து அகேன்ஸ்டாக வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு போச்சு. இதை வந்து விஜய் கிட்ட வந்து சொல்லி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து மல்லி மேலே வந்து பயங்கரமான ஒரு சண்டையை வந்து போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சுங்க. இதனால் வந்து நம்ம மல்லிக்கு வந்து பயங்கரமான ஒரு இழப்பு வந்து ஏற்படும். ஸோ அந்த இழப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜயை தான் வந்து நீங்கள் வந்து நிராகரிக்கிற மாதிரி வந்திருக்கும். விஜயை வந்து விட்டு பிரிகிற மாதிரி வந்திருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா எப்படியாச்சும் வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து விஜய் கிட்ட வந்து நீங்கள் மனோகரோடைய ஃபோனை வந்து வாங்கியாச்சும் வந்து இப்படி தாங்க வந்து நடந்தது, நாங்கள் வந்து அவங்கள வந்து தேடிக்கிட்டு தான் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து நான் வந்து ஃபோனை வந்து சரியாக வந்து கவனிக்கல, ஃபோன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து விஜய் கிட்ட வந்து நடந்த உண்மையை வந்து சொல்லி நீங்களாக வந்து ஃபஸ்ட்டே வந்து உண்மையை சொல்கிறது தான் வந்து நல்லது. அது மாதிரி தான் வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிஷாவுமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் கிட்ட வந்து என்ன பதில் வந்து சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிஷா வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வச்சு ஒரு பெரிய பிரச்சனை வந்து பண்ண போகிறா நிஷா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ நிஷா வந்து எதுக்காக வந்து பாடுபடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, என் அக்கா வந்து இருக்கா, என் அக்கா வந்துட்டதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து எதுக்காக வந்து இந்த மல்லி வந்து இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து நிஷாவுடைய பாயிண்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மல்லியை வந்து மொத்தமாக வந்து நம்ம வீட்டுக்கு வந்து அனுப்பிச்சிடணும், அவள் வந்து சுத்தமாக வந்து நமக்கு கூட வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து பிளானே அவங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஃபோன் பண்ணி விஜய் வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு
வந்து கேட்டாலுமே வந்து இந்த நிஷா இருந்துட்டு மல்லிகிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன் உங்களுக்கு வந்து உங்கள் மனைவி வந்து சொல்லலையா? அப்படிங்கிற மாரி வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது நிஷாவுடைய பிளானும் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து புரிஞ்சு போச்சு. அதுக்கு மேல வந்து இந்த சுடர் வந்து பார்த்தீங்கன்னா, "மல்லி நான் வர்றேன்டி. என்ன வந்து சாதாரணமா வந்து நெனச்சுட்டியா? உன்ன வந்து வச்சு செய்ய போறேன்டி. என்னவே வந்து வச்சு செஞ்சுட்டல்ல. அதுவும் ட்ராமா போலீஸ வந்து கூட்டிட்டு வந்து என்ன வந்து நீ வந்து அலக்கழிச்சிட்டல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சுடருமே வந்து வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. விஜய்க்கு இருக்கிற டென்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து விஜயுமே வந்து வீட்டுக்கு வந்து வந்துருவாரோ? அப்படிங்கிற மாரி தான் வந்து எனக்குள்ள வந்து தோணுது. எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஃபோன் பண்ணாலே வந்து சரியா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடையாது. ஸோ யாருமே வந்து என்ன நடக்குது? ஏது நடக்குது? ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து 1 மணி நேரம் ஆச்சு வந்து அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாருமே வந்து எந்த உண்மையும் வந்து சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அதனால வந்து பேசாம நம்ம வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்து போயிடலாமா? சும்மா வந்து இங்க வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு, இந்த லோன் விஷயம் வந்து அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி வந்தாலே வந்து வந்துருவாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்க என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. பை பை. சி யூ. டடாம்.